கைஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். எங்கள் ஆரிஃபை இந்த நேரத்தில் கிளம்பிட்டு இருட்டாகிடுச்சு. இந்த நேரத்தில் என்ன விலாகு எங்கே கிளம்புறதான்னு கேட்குறீங்க. எஸ், இன்றைக்கி வந்து எங்கள் ஊர் சேர்மன் அவங்க பையனுக்கு வந்து கல்யாணம். ஸோ இன்வைட் பண்ணியிருக்காங்க. நாளைக்கு கல்யாணம், இன்றைக்கி ரிசப்ஷனாக. நம்ம அங்கே தான் போகிறோம், சாப்பிட போகிறோம். வாங்க போவோம். பார்த்தீங்கன்னா வீட்டிலேருந்து கிளம்புறேன் அப்பா கூட. இவன் வந்து காண்டி சல்மான் கான் ஹாய் சொல்கிறான். ஹாய் ஹாய் சொல்லிட்டான். பக்கம்தான், தெரு விட்டு வெளில போனோடனே ரொம்ப தூரம் இல்லைன்னு சொன்னல. எங்கள் தெரு விட்டு வெளில வந்தவொடனே பாருங்கள், பக்கத்தில் மண்டபம். ஒரு தெரு தான், வெட்டியெல்லாம் வச்சு கலக்குறாங்க. பார்த்தீங்கன்னா ஊர் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரையும் ஒரே கல்யாண போஸ்டர் தாங்க. கல்யாண போஸ்ட்ரு, கட்சி போஸ்ட்ரு. என்ட்ரன்ஸ்லாம் அதிரடியாக வாழை மரம்லாம் பயங்கரமாக வச்சுருந்தாங்க. நாங்களும் வண்டியை பார்க்கிங்கில் விட்டு உள்ளே போக ஆரம்பித்தோம். பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸை பாருங்களேன், டிசைனே பயங்கரமாக இருந்துச்சு. அப்படியே களை கட்டுச்சு. கீழே வந்து கார்பெட்லாம் போட்டிருந்தாங்க நடந்து வர்றதுக்கு. உள்ளே வர என்ட்ரன்ஸு பயங்கரமாக இருக்குது, லைட்லாம் போட்டு செம்மையாகுது. நாங்கள் உள்ளே போய் பார்ப்போம். அப்புறம் வர என்ட்ரன்ஸில் எல்இடி ஸ்க்ரீன் உள்ளே இருந்து வெளியில் கூட்டமாக இருக்கணும் டிஸ்பிளேக்கு வச்சுருந்தாங்க. அப்புறம் சைடில் வந்து அவங்க ஃபோட்டோஸ்லாம் வச்சுருந்தாங்க, வெட்டிங் ஃபோட்டோஸு. அப்புறம் உள்ளே போக ஆரம்பித்தா செம்ம அப்படியே கடலே இருக்குதுங்க, ஊரே இங்கே தான் இருக்குதுங்க. அந்தளவுக்கு கும்ப உள்ளே போக வந்துகிட்டே இருந்தாங்க வெளியில். அப்புறம் நாங்களும் ஒரு பக்கம் 2 வேடிக்கை பார்த்துட்டு நின்றுருந்தோம். அப்புறம் 2 உள்ளே போயிட்டோம். உள்ளே போயிட்டு பார்த்துட்டு அப்புறம் ரிட்டன் திரும்பி கிளம்பி இங்கே வந்தால் சைடில் சிலை வச்சுருந்தாங்க. கொலுலாம் வைப்பாங்களங்க, அதுமாரி அழகாக வச்சுருந்தாங்க. ஸோ அதையும் வேடிக்கை பார்த்துட்டு அப்புறம் அங்கேருந்து கிளம்புன்னு நம்ம சாப்பிட வந்தாச்சுங்க பந்திக்கு. ஒரு ஐட்டமாக வருது. ஐயோ இது சைட் டிஷ் தானே, மெயின் டிஷ் எங்கே அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் மெயின் டிஷ்ஷும் ஒன்று ஒன்றா வந்துடுச்சு. ஃபைனலாக என் இலை இப்படி தான் இருந்துச்சு. பார்த்தீங்களா, அதிரடியாக இருக்குல்ல. இது பத்தாதுன்னு நீங்கள் நினைக்கலாம், ஆனால் இதை சாப்பிட்டு முடித்தாலே கரெக்டாக இருக்கும். நானும் சரி வாயில் வச்சு பார்த்தேங்க, சூப்பராக இருந்துச்சுங்க. எதையுமே குறை சொல்ல முடியல. அப்புறம் நானும் சாப்பிட்டு கிளம்பிட்டேன். இவங்க தான் அந்த கேட்ரிங் சர்வீஸ். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் உங்கள் வீட்டு ஃபங்க்ஷன்ஸுக்கெலாம். அப்புறம் வெளியில் வந்து அந்த ஐஸ்கிரீமு பாப்கார்ன்லாம் இருந்துச்சு. ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்லான்னு பார்த்தா தொண்டை கட்டினுக்குது. ஆல்ரெடி நமக்கு குரல் வர்றது, ஐஸ்கிரீம் சாப்பிட்டு இன்னும் கட்டிக்கவா. அப்புறம் அங்கே முடிச்சுட்டு உள்ளே வந்து பார்த்தா நம்ம நடிகர் சங்க தலைவர் நாசர் வந்திருந்தாங்க. அவங்க பார்த்திங்கன்னா ஸ்டேஜில் அவங்க கூட ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்புறம் அவங்களும் கிளம்பிட்டாங்க. இவங்க தாங்க இந்த ஃபங்க்ஷன் பிளானர். நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். கல்யாணம் சிறப்பாக இருக்குது. ஆக்டர்ஸ்லாம் வராங்க, நிறைய பேர் வராங்க. சரி அப்புறம் கூட்டம் வருதுன்னு நானும் எங்கள் அப்பாவும் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். கையில் இந்த மஞ்சா பை கொடுக்குற மாதிரி நமக்கு தாமனம் கொடுத்தாங்க. நம்மளும் வாங்கிட்டு கிளம்பிட்டோம். பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் கூட்டம் வந்துட்டு இருந்துச்சு. கல்யாணம் பண்ணி ரிசப்ஷன் பைக்குன்னு பார்த்தா இங்கே ஒரு திருவிழாவே வச்சுருக்காங்க. வந்துக்கிட்டே இருக்காங்க, கூட்டம் வந்துக்கிட்டே இருக்குது. நாங்களே 1.5 hours ஆகிடுச்சு உள்ளே வந்துட்டு வெளில போகிறதுக்குள்ள. நாளைக்கு கல்யாணத்தில்